உங்கள் பகுதியின் கொசு ஒழிப்பு பணிகளில் உள்ளாட்சி அமைப்புகள் தீவிரம் காட்டுகிறதா என மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அரியலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மலேரியா, டெங்கு மாதிரி கொசுகள் விஷயங்கள் மட்டும் கிடையாதுங்க. நிறைய வியாதி கொசு மூலமா பரவும். எல்லாருக்குமே பொதுவாக ஒரு பாமர மக்கள் கூட தெரியும். ஆனால் உங்க முறையை என்ன பண்ணுவாங்க, முறையை என்ன செஞ்சீங்கன்னாக்கா இந்த கொசுக்களை ஒழிக்கிறதுக்கான தீவிர நடவடிக்கையை நகராட்சி நிர்வாகம், கிராம சபை இந்த மாதிரி பணியாளர்கள் பயன்படுத்திக்கிட்டு சுத்தமாக ஒழிக்கணும்ன்றது என்னோட அன்பான வேண்டுகோள். மாற்றம் நம்ம கிட்ட வரணும். அரசாங்கம் தீவிரமாக செயல்படணும். கொசுக்கள் இல்லை இருந்துச்சுனாக்கா மருத்துவம் கிட்ட போயிடும். அரசாங்கத்துக்கு நிறைய செலவாகும். மக்கள் தேவையான பெரிய குறைபாடே வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால அரசாங்கமும் பொதுமக்களும் சேர்ந்து கொசு ஒழிப்பை தீவிரப்படுத்தி இதை சரி பண்ணணும்னு அன்பா கேட்டுக்கிறேன். நம்மளுமே நம்ம என்னதான் பண்ணாலுமே அவங்க கவர்மெண்ட் சைடு வந்து பண்ணாதான் நல்லா இருக்கும். அது இப்போ பிள்ளைங்களாம் இருக்கு, கொசு ரொம்ப ஈவினிங் டைம் ரொம்ப இதாக இருக்கு. அந்த மருந்து கூட அடிக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த கூட பண்றது இல்லை. இங்க பாருங்க, இங்கெல்லாம் கடிச்ச வீங்கிடுது. அப்படி ஒரு மாதிரி இங்க பாருங்க, ஒரு மாதிரிலாம் தெரியும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி எப்படி இதாகிடுது. அப்படி ஒன்று பண்ணலாம் சார், எனக்கு தெரிஞ்சு பண்ணல. ஒரு வீக்லி ஒன்ஸாக ஒவ்வொரு கொஞ்சம் வந்து பார்த்துட்டு அந்த ஏரியாவில் உள்ளவங்க பார்த்து இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை வந்து பார்க்கறதே இல்லை அவங்க. அந்த எப்படி சொல்றது, அந்த ஓட்டு கேட்கும்போது மட்டும் வந்து பார்க்குறாங்க, அப்பெல்லாம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே பண்றது இல்லை. மழை காலத்துல இருந்து இயல்பாகவே வந்து கொசு தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அதெல்லாம் கொசு மருந்து அடித்தா ஊருக்கு வந்து நல்லது இருக்கும். சன்னாசில ஊராட்சியில் வந்து அங்கனூர், சிவராமபுரம், சன்னாசில 3 ஊராட்சியில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருந்தது, இப்போதைக்கு எதுவுமே இல்லை. சுத்தமாக நைட்டில் 6 மணிக்கு மேலே வெளியில் கூட வர முடியல. அவ்வளோ கொசு, அவ்வளோ ஒரு இது ரொம்ப இதாக இருக்குது உள்ளே. அது எவ்வளோ சொன்னாலும் உள்ளே வந்து மருந்து அடிக்காமல் இருக்கிற இடத்துல அப்படியே அவங்ககிட்ட வராங்க போகிறாங்க தவிர அதுக்குண்ட நடவடிக்கை யாரும் எடுக்கல. அது எடுத்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வராங்க, அதை சரியாக கவனிக்கிறது இல்லை. நல்ல முறையாக கவனித்து அதை ரெடி பண்ணோம்னாக்கா நமக்கும் வந்து காய்ச்சல் பரவாமல் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலாம். குழந்தைங்களுக்கு அதிகமாக வந்து அம்மை போடுது, காய்ச்சல் அடிக்குது, மலேரியா, டெங்கு அந்த மாதிரி பரவுது. அது அங்கங்கே தண்ணி மழை பெஞ்சிச்சுனாக்கா அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிது. இதெல்லாம் வந்து அரசாங்கம் கொஞ்சம் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் குரல் பகுதியில் அரியலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.